வணக்கம்ங்க அனைவருக்கும். வரலட்சுமி விரதம் மற்றும் ஆடைவள்ளி சிறப்பு மாலை வணக்கம். இன்னைக்கு காலையில் நான் சீக்கிரமாகவே எழுந்திரிச்சு எங்கள் வீட்டில் சக்கரை பொங்கல் செஞ்சு நைவேத்தியம் பண்ணி சாமி கும்பிட்டுட்டேன். எங்களுக்கு வரலட்சுமி ரொம்ப கிடையாதுன்றதுனால நான் இன்னைக்கு நுங்கம்பாக்கம் மகாலிங்கபுரமில் இருக்கிற மகாலிங்க சுவாமிக்கும் குஷலாம்பாளுக்கும் அபிஷேகத்துக்கு பணம் கட்டியிருந்தேன். அதனால் நான் காலையில் 7 மணிக்கு கோயிலுக்கு போயிட்டேன். இந்த பச்சை பட்டு தான் நம்ம இன்னைக்கு வஸ்திரம் சாத்தினது. சிவனுக்கு 9+5 கஜம் அந்த வேட்டி கொடுத்துருந்தோம். வேட்டியும் அந்த அங்கவஸ்திரமும் ரொம்ப நல்லா இருந்தது. கோவில் எல்லா சாமியும் இருந்தாங்கங்க. ஆஞ்சநேயரில் ஆரம்பித்து இந்த பக்கம் வந்தீங்கன்னா பிள்ளையார், தட்சிணாமூர்த்தி, அதுக்கப்புறம் ஸ்ரீராமர் சன்னதி ரொம்ப அழகாக இருந்தது. ரொம்ப மாதிரி டிவைன்ஃபுல்லாக இருந்துச்சு இன்றைக்கி மார்னிங்கு. அதேமாதிரி அரச மரத்தடி விநாயகர் அற்புதமாக இருந்தாருங்க. ரொம்ப பழைய காலத்து அரச மரம் பார்த்தாலே உங்களுக்கே தெரியும். அதை சுற்றி வரும்போது அப்படி ஒரு மன திருப்தி எனக்கு இருந்தது. காலையிலேயே அவ்வளோ அழகான ஒரு காலையாக இருந்துச்சு இன்னைக்கு எனக்கு. இந்த பக்கம் நம்ம அரச மரத்தடி சுற்றி இப்படி வரைச்ச இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், குருவாயூரப்பர் சன்னதி. அதுக்கப்புறம் இந்த பக்கம் வந்தீங்கன்னா குஷலாம்பாள் இருக்காங்க. ரொம்ப அழகாக இருந்தது. இன்றைக்கி அம்மாவோட அலங்காரம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி பூரா கண்ணில் ஒத்திக்கலாம் போல் இருந்தாங்க. பிரம்மதேவர், சண்டிகேஸ்வரர், துர்கை அம்மன், எல்லா சாமியும் ரொம்ப எல்லாரையுமே வச்சுருந்தாங்க கோயிலில். நடராஜர் அவ்வளோ அழகாக காலை தூக்கிண்டு அப்படி நிற்கிறாரு. சூப்பராக இருந்துச்சு தரிசனம் காலையிலேயே. எனக்கு இன்னைய பொழுது எனக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா உற்சவர் அம்மாளெல்லாம் வச்சுருந்தாங்க. மகா காஞ்சி பெரியவா, பைரவர், கால பைரவருக்கு தனி சன்னதி வச்சுருக்காங்க. இந்த பக்கம் வந்தீங்கன்னா நவகிரகங்கள் இருந்தாங்க. ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு டிவைன் ஃபீல் எனக்கு இன்றைக்கி மார்னிங்கு. இன்றைக்கி அதுவும் ஆடி வெள்ளி, அதுவுமா சிவனுக்கும் அம்பாளுக்கும் ஒரு சிறப்பான அபிஷேகமும் வஸ்திரமும் நம்ம சாத்தினது எனக்கு ரொம்ப மனநிறைவாக இருந்தது. கோயிலில் சிவனுக்கு போட்டு எல்லாம் வாங்கிட்டு நான் ஆஃபீஸ்க்கு கிளம்பிட்டேன். அங்கே கொடுத்த வெண்பொங்கலை நானும் சாப்பிட்டுட்டேன். டாட்டா.